காலங்காத்தால வீடு இருட்டா இருந்தா வீடு எப்படி விளங்கும்? என்னம்மா இப்போதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டயர்ல வந்து படுத்துட்டு இருக்கேன். லைட்டு போட்டு டார்ச்சர் பண்றமா நீ. நான் என்னடா டார்ச்சர் பண்ணேன்? வீடு இவ்வளோ இருட்டா இருந்தா எப்படி நல்லது நடக்கும்? இப்போ லைட் இருந்தா மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? வாய மூடு. எதுக்கு பேசுற நீ? எதுக்குமா ரிங்டோன் இவ்வளோ சவுண்டா வச்சிருக்க? அட இருடா, நானே இந்த சிவப்பு கலர் மேல தூக்குறேன், ஆனாக்க மாட்டேங்குது. சிவப்பு இல்லைம்மா, பச்சை தான் அட்டன் பண்றது. ஓகே ஓகே. ஹலோ 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 மெதுவா பேசமா. ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ, யாருங்க அது? ஹலோ ஹலோ, ஏங்க கால் பண்ணா பேச மாட்டீங்களா? ஹலோ. என்னடா கட் பண்ணிட்டாங்க? ஆமா, பின்ன இப்படி போய் மாதிரி கத்துனா அதான் பயந்து கட் பண்ணிருப்பான். அடிங்க, யாருன்னு நினைச்சேன்? அந்த சிவகாமியா வேலை வெட்டியில நினைச்சனா? இப்போ ஃபோன் பண்ணி கிளிகிற பாரு எப்படின்னு. இப்படி தூங்க விடாம டார்ச்சர் பண்ண இனிமேல் வீட்டுக்கே வர மாட்டேமா. அம்மாவை எதிர்த்து பேசிட்டல. ஏன் பேச மாட்டேன்? உன்னை 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தல, நீ பேசுவ. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன். போ, நிம்மதியா தூங்க போ. சாரிமா. இருமா போடா. ரேஷன்ல வாங்கின 3000 ரூபாயில பங்கு கேட்டு வருவீல்ல, செருப்பால் அடிக்கிறப்போ பேசி தீர்த்துக்கலாமா? காசுல மட்டும் கையோட